உங்க வாழ்க்கையில உங்கள அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணவங்க யாரு அப்படின்னு உங்கள கேட்டா, உங்களால சொல்ல முடியுமா? இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பெர்சன் வந்திருப்பாங்க. ஆனா, அவங்க இல்ல ஆக்சுவலா. அது நீங்க தான். ஆமாங்க. உண்மையிலே அந்த பெர்சன விட உங்கள நீங்க தான் அதிகமா திட்டியிருப்பீங்க. இத தான் இன்னர் கிரிட்டிக் அப்படின்னு உளவியல்ல சொல்வோம். நம்ம மனசுக்குள்ள இருந்து யாரோ திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் நம்மள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது, "நீ இதுக்கு தகுதியானவளே கிடையாது. உன்னால இத செய்யவே முடியாது." இந்த வாய்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது? இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? அப்படின்றது இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம். ஊக்கமூட்டும் உளவியல். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சிபிடின்னு உளவியல்ல சொல்வோம். உங்கள நிறைய பேர் இத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான சிந்தனை இருக்கும். அது சில நேரங்கள்ல ஒரு தவறான சிந்தனை கூட இருக்கலாம். சில நேரங்கள்ல அது கிரிட்டிக்கலான சிந்தனை கூட இருக்கலாம். இல்ல எதிர்மறையான ஒரு சிந்தனையா கூட இருக்கலாம். இல்ல உன்னால இது முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை கூட இருக்கலாம். அதாவது நெகட்டிவா இருக்கும். பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம திறமைய தாண்டி இந்த மாதிரி நம்பிக்கைகள தான் நம்மளோட இலக்குகள ஒரு தடையாவே இருக்கும். அது மட்டும் இல்லங்க. இந்த விஷயம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்றது உண்மையாவே இருந்துட்டு போட்டுமே. அதுக்கு அதே சொல்லிட்டு லைஃப் லாங் வாழ முடியுமா என்ன? இல்ல இத செய்யறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு யோசிக்க போறோமா? இந்த மாதிரியான நம்பிக்கை உங்களுக்கு வளர வைக்க ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சில டூல் தான் சிபிடி. அதாவது அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை அப்படின்னு சொல்வோம். ஃபர்ஸ்ட், இந்த மாதிரியான தாட்ஸ் ஏன் நம்மளுக்கு வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ்ல இருந்து நம்ம நிச்சயமா அவாய்ட் பண்ண முடியும். இது ஒரு சர்வைவல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்வோம். நம்ம மூளை என்ன செய்யுதுன்னா, நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இதுதான் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு நினைச்சுக்கும். எல்லா சூழ்நிலையும் அது அப்படியே ஸ்கேன் பண்ணும். அது உண்மையாவே இது அபாயமான ஒரு சிச்சுவேஷனா, இல்ல இது மன அழுத்தமா அப்படின்னு நம்ம மூளைக்கு அது டிஃப்ரென்ஷியேட் பண்ண, அதாவது பாகுபடுத்த தெரியவே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க இளம் வயசுல உங்களுக்கு ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. இப்போ பெரியவங்கள ஆனா கூட அப்படி ஒரு சூழல் வந்தா மூளை உடனே அலாம் கொடுக்கும். இதை தான் உளவியல்ல ஃப்ரீஸ், ஃப்ளைட் அண்ட் ஃப்ரைட் மோட் அப்படின்னு சொல்வோம். 3 மோடா நம்ம பிரிச்சு சொல்வோம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சிச்சுவேஷனை அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியாம கோவப்படுவாங்க. இதை தான் ஃபைட் மோட் அப்படின்னு சொல்வோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த சூழல்ல அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு அது பிரச்சனை அப்படின்னு. ஸோ இதை தான் ஃப்ளைட் மோட் அப்படின்னு சொல்றது உண்டு. இன்னும் சில பேர் ஒரு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அது ஃப்ரீஸ் மோட் அப்படின்னு சொல்வோம். ஸோ இது எதுவுமே ஒரு பலவீனம் கிடையவே கிடையாது. இது உங்க மூளை அது கொடுக்குற ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சர்வைவல் மெக்கானிசம். இன்னும் டீப்பா பார்த்தோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்க மார்க்ஸ் வரல. அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்செட் ஆயிருக்கும்ல. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இல்லை நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அது திருமணம் வரைக்கும் அது போகல, அதுக்கு அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி அந்த இடத்துல நிக்கிறீங்களா, இது ஒரு சிச்சுவேஷன். இல்லை நல்லா இயங்கிக்கிட்டு இருக்க உங்க உடல் திடீர்னு ஏதோ ஒரு வியாதினால அது அப்படியே உங்களுக்கு முன்ன மாதிரி இயங்க முடியல, முன்ன மாதிரி ஆக்டிவா இருக்க முடியல. ஸோ அதுக்குன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்து மிச்சம் இருக்க காலத்தையும் நீங்க அப்படியே கவலையிலே இருப்பீங்களா? இந்த மாதிரி எண்ணங்கள் வர 3 காரணங்கள் இருக்கு. நம்பர் 1, கெட்டஸ்ட்ரோஃபைசிங் அப்படின்னு உளவியல்ல சொல்றது உண்டு. அப்படின்னா ஒரு பிரச்சனை நமக்கு வந்தா அத உலக அழிவு பிரச்சனை மாதிரி நம்ம பார்க்கறது. அது ஒரு ரொம்ப பெருசா பார்க்கறது அப்படி சொல்வோம். ஸோ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா நான் வாழ தகுதியே இல்லாதவ, இனிமேல் என்னால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது, என் வாழ்க்கையே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது தான் கெட்டஸ்ட்ரோஃபைசேஷன் அப்படின்னு சொல்வோம். நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா, ஆல் ஆர் நத்திங் அப்படின்னு உளவியல்ல சொல்வோம்.
நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்த இது 100% நல்லது, இது 100% கெட்டது இப்படின்னு ஒரே 2 கோணங்கள்ல மட்டும் பார்க்குற பழக்கம் நம்மளுக்கு இருக்கு. அதாவது அந்த சிச்சுவேஷன்ல உள்ள அந்த சாம்பல் நிற இடங்கள் சொல்வோம். அதாவது மிடில் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்வோம். அது எல்லாமே நம்ம மூளை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிடும். இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் ஒன்று பார்க்கலாம். அதாவது நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து செஞ்சுறீங்க. லைக் ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிடுறீங்கன்னு வச்சுக்கோ, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க, அதில் ரொம்ப லாஸ் ஆகிடுது. ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, அதில் ரொம்ப தோல்வி அடைஞ்சிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அது நான் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர், இனிமேல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்புறது. இதுதான் ஆல் ஆர் நத்திங் திங்கிங் அப்படின்னு உளவியலில் சொல்லுவோம். இது எல்லாமே ஓகே தான். நீங்க உளவியல் ரீதியா என்னென்ன டேர்ம்ஸ் சொன்னீங்க, அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டீங்க, ஓகே. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கறதே எனக்கு தெரியுது. நம்ம அதையும் பார்த்துடலாம். அதுக்கு நம்பர் 1 காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படின்னு உளவியல் சொல்வோம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு வேலை போயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன தோணும் உங்க மனசுல? நான் ஒரு வேஸ்ட், நான் சரியா வேலை செய்யல அப்படின்னு தோணும், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி திங்க் பண்ணணும்னா, கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். அதாவது இந்த வேலைக்கு நான் தகுதியானவனா இல்லையா, இல்லை ஆர் நான் மேபி நான் கடந்த நாட்களில் இந்த வேலையை சீரியஸாக எடுத்துக்கலையோ, ஒரு வேலை ஆர் மேபி நான் அவுடேட்டட் ஆயிட்டேனா, ஆர் மேபி நான் இந்த கம்பெனிக்கு இப்போ தேவைப்படாமல் இருக்கலாம், மேபி ஃப்யூச்சரில் நான் தேவைப்படலாம். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க, அதாவது எல்லாருமே ஒரு தவறு செய்யக்கூடியவங்க தான். அப்போ நான் என்ன அந்த மாதிரி சமயத்துல யோசிக்கணும் அப்படின்னா, இதை ரிப்பீட் பண்ணாம, அதாவது இந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாம இருக்க என்னோட ஆக்ஷன் பிளான் என்ன, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். இதுதாங்க, இது ஒரு விஷயம் தான் செல்ஃப் கிரிட்டிக்ல இருந்து வெளியில வர ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும். அதுல ஒன்று தான் ஜர்னலிங். இப்போ இந்த ஊக்கமூட்டும் உளவியல் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜேர்னலிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது, இல்லையா? ஸோ இப்போ ஒரு சின்ன கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போ ஜேர்னலிங் பண்ணுறதுனால என்ன இருக்கும், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து ஜேர்னல் பண்ணுறதுனால நம்மளோட மைண்டை வந்து நம்மளாலே ரீட் பண்ண முடியும். அப்படி ரீட் பண்ணும்போது உங்களோட பேட்டர்ன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எங்கே மிஸ் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுவோம். இன்னும் காஷியஸாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கே மிஸ்டேக் நடக்குது அப்படின்றது மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதெல்லாமே ரொம்ப ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் மாதிரி தான் தெரியும், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இம்மென்ஸான ப்ராக்ரெஸையும் அது கொடுக்கும். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னர் செல்ஃப் நெகட்டிவ் கிரிட்டிக்கை வந்து கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஊக்கம் மூட்டும் உளவியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நேற்றைய தோல்வி இன்றைய வெளிச்சம், இன்றைய வெளிச்சம் நாளைய உச்சம். உச்சத்தை அடையலாமா?